ஹலோ லிங்கனம்மா. வணக்கம் வணக்கம். திங்கட்கிழமை காலை நேர வணக்கம். ம் இந்த டம்ளர் எடுத்துக்கிறேன். ம் இங்கே பெரிய டம்ளர் வைக்கணும். இது ஒன்று தான் இருக்கு. அப்புறம் லிங்கனம்மா இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்னைக்கு டே 6 மணிக்கு கரெக்டாக ஸ்டார்ட் ஆச்சு. ம் 6 மணிக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் இல்லை, சாதம் ம் குழம்பு ம் அம்மா கை பக்குவம் மாதிரி ஒரே நேரத்துக்கு ஒரே நேரத்தோட பண்ணியாச்சு. அதுக்காக தான் உள்ள கொதிக்க போட்டிருக்கோம். ஆமாம், உள்ள கொதிக்க போட்டிருக்கேன். இங்கே பால் கொதிக்க வச்சுருக்கோம். ஆமாம், தோசை மாவு கொஞ்சம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ம் சரி நைட்டு குத்திக்குவோம். இன்னைக்கு தோசைக்கு இட்லிக்கோ ஏதோ போடணும். ம் பார்ப்போம். லிங்கனம்மா நைட்டு யாரோட வீடியோ எடுத்தீங்க? நைட்டு வீடியோலாம் பார்க்கல, படுத்துட்டேன். முந்தானத்து சரியாக தூங்கலை. அதனால நேற்று இது படுத்து தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். நேற்று போய் சரியான தூக்கம் இல்லை. இப்போ நிறைய பிரச்சனைகள் ஓடுறதுனால தூக்கம் வரமாட்டேங்குது. பகலில் மம்மி எனக்கு பிரச்சனைன்னு கிடச்சிச்சுன்னா அது அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி. எனக்கு எல்லாருக்கும் பிரச்சனைனா கஷ்டமா இருக்கும். நீ எல்லாம் யோசிப்ப. எனக்கு பிரச்சனைனா அல்வா சாப்பிட்ற மாதிரி. எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்களா எப்படி? இல்லை, அதுக்காக யோசிச்சு என் தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருப்பேன். யோசிக்க ஒரு தகவல் கிடைச்சதேன்னு யோசிப்பேன். சரி, தகவல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்களா? சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சு தானே நேற்றுலாம் பேசினேன். நேற்றுலாம் நாயை பற்றி சொல்லணும்னு அவன் அடங்கினேன். நாய்னா முன்னாடி சொல்லியிருக்க வேண்டியதானே. அப்படின்னா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. ஆமாம், நாய் இன்னமும் வச்சிருக்கா அவ. வச்சிருக்கா. நாய் கம்ப்ளைண்ட் இப்போ பெரிய கம்ப்ளைண்ட் மம்மி. நாயை வளர்க்கவே கூடாது. வளர்த்தாலும் அவங்க வந்து அதை கட்டி போட்டு தான் வளர்க்கணும். அது இன்னொருத்தருக்குள்ள துன்புறுத்தினா கஷ்டம் தானே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாய்க்கு வந்து 2 லட்ச ரூபா அபராதமா. நம்ம ஒரு வேளை சோறு போட்டோம்னா நாய் அந்த நம்ம வீட்டு நாய் அடுத்தவங்களை ஏதாவது துன்புறுத்துச்சுன்னா அதுக்கு நமக்கு 2 லட்ச ரூபா அபராதமா. கட்டிதான் ஆகணுமா. நாய் வளர்க்குறது இப்போ சின்ன திட்டம் இல்லை. நாய் வளர்க்க கூடாதான் யாருமே. இதுல அவ சொல்லியிருந்தா பாரு. அவ யாரு இந்த படத்துல அந்நியன்ல நடிப்பாள்ல, அவ பேரு என்ன? சதா. சதா வந்து தெருநாய்க்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாலும் அதுக்கு நிறைய பேர் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க, நீ வீட்டுக்குள்ள ஏசி ரூம்ல இருக்க, நீ சொல்லலாம், நாங்க வெளியே போறது எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், நான் எப்படி ரோட்ல விட்டான்னா. ஆமா, சதாவை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ வீட்டுக்குள்ள ஏசியில உட்காந்துருக்க, அதனால நாய்க்கு வந்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாவ. நாயை துன்புறுத்த கூடாது, நாயை பண்ணக்கூடாது, நாயை ஃப்ரீயா விடணும் அப்படின்னு. நீ ஏசி ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு என்ன தெரியும் ரோட்ல போற மக்களுக்கு தானே. நம்ம பாருங்க மம்மி, நம்ம இப்ப ரோட்ல வண்டியில போனோம்னா நாய் தெருநாய் நம்ம பின்னாடியே விரட்டிக்கிட்டே வருது. ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தா இந்த போறவரவங்க புதுசா வந்தாங்கன்னா அவங்களை கொலைன்னு கொலைக்குது. என்ன கொலை வலிக்குது. நம்ம இந்த கிளை வீட்டுக்கிட்ட நம்ம மேலே ஏறையில பாருங்க, ஒரு நாள் பயந்துருக்கோம்ல நம்மளே, என்னடா இந்த கொலை கொலைக்குது. அப்ப நம்மளை விரட்டிக்கிட்டு வந்து கடிக்கிற மாதிரியே கொலைக்கும். கடிச்சு போச்சுன்னா என்ன அதுக்கு இன்ஜெக்ஷன் போடலைன்னா அது பலதப்பட்ட நோய்க்கு வழிவகுக்கும். செத்தே போயிடுறா நிறைய பேர். அதனாலதான் இப்ப நாய் வளர்க்க கூடாதுன்னு சட்டம் கொண்டாந்துருக்காங்க. இப்ப மாடெல்லாம் வளர்த்து மம்மி அடுத்தவங்க இருக்க செடியை பறிச்சுட்டு இருந்தா அந்த அளவுக்கு துன்புறுத்தாது. செடி கொடி எதுவும் திங்க. ஆமா, தின்னா அதுவும் கஷ்டம் தானே மம்மி வளர்க்குறவங்களுக்கு. ஆமா, எந்த மிருகமே தாங்குள்ள கட்டி போட்டு வளர்த்தா பிரச்சனை கிடையாது. இல்ல அடுத்தவங்கள்ட்ட அவுத்து விட்டுட்டு நாங்க வாடகை தோணும்னா, நேத்து பாத்தீங்கன்னா அவ இன்னொருத்தி வந்து சொல்லிட்டு போறா, வந்து ஆடை பிடிக்கிறீங்களா இல்ல ஆடை அடிச்சு கொள்ளட்டுமான்னு கேட்கும். அப்புறம் அவன் சொல்றேன் அந்த பொண்ணுகிட்ட, இது போய் ஆடை கட்டி போட மாட்டியா, போய் கட்டி போட்டு போ அப்படின்னு. அவன் எதுக்குமே போக மாட்டானா. அப்படி இருக்கேன். அவன் இவளோட வாழ முடியாம விஷத்தை குடிச்சிட்டு பாதி நேரம் விஷத்தை குடிச்சிட்டு ஆமா கிடக்குறேன். இவளோட இருக்க முடியாம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்கா. தினம் பொழுதுன்னைக்கும் சண்டை தான் நடக்குது புருஷன் முண்டாட்டிக்குள்ள. ஆனா கண்ட்ரோல்ல வச்சிருக்கா புருஷனை, வெளியே விடாத அளவுக்கு கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அரிசி கிளையிறங்க. அரிசி கிளையில இங்கே பைப்பில் வச்சு தானே மம்மி கிளையணும். இல்லை, இந்த தண்ணியில் கிளம்ப பைப்பு தண்ணி வேண்டாம், அது துருவாடை அடிக்குது, அந்த பட்டு கிடப்பேன். நமக்கு
நமக்கு இடைஞ்சல் தான் நிறைய. அவன் பைப்பு அடியில் போட்டிருக்க பைப்பு இது இரும்பு பைப்பு போட்டிருந்தா அடுத்த போருக்குமே அந்த துருவாடு வருமா. அது அடியில் கசிச்சு போய். இரும்பு பைப்புனா போடையிலே காசு கூட வரும், செலவழிச்சிருப்பானா அவங்க? அப்படியா? ஆமா, இரும்பு பைப்புனா அடியில் காசு கூட தான், தண்ணி கூட வருது அவனுக்கு. இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல, போர் போட இல்லைன்னா எவ்வளவு கிருத்திரிம வேலை இல்லை, எவ்வளவு கிருத்திரிம வேலைகள் பண்றாங்க பாருங்க. ஒருத்தவங்க போர் போட்டானா அவங்களுக்கு போர் தண்ணி வராம பண்றது, அவங்க வீடு கட்டினானா அவங்க வீடு கட்டுறா நினச்சிக்கிட்டு இருக்கிறது. வீடு கட்டையிலே நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ், வீடு கட்டையிலே எங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ். இது ஏன் அது கமலா வீடு கட்டையில அவங்க வீடு கட்டையிலையும் டிஸ்டர்பன்ஸ் அவ்வளவா. கமலத்துக்கும் அந்த பொண்ணு சொன்னிச்சுல, இங்கே வந்து இந்த அவன் இந்த நேற்று கூட நம்ம சகனம் பார்த்துட்டு போனோம்ல, ஆடு மேய்க்கிறவன் பிரியா மாமனார், அவனை தான் பார்த்துட்டு போனோன்னு நேற்று விளங்கவே இல்லை. அவன் தான் சொல்லலாம், நான் சண்டை விட்டானா என்ன இங்கிட்டலாம் வந்து வீடு கட்டுறியா அது இது நானா ஆச்சா வச்சானா, அவங்க மட்டும்தான் இருக்கணுமா, இங்கிட்ட இருக்கிறதுகளுக்கு எல்லாம் ரப்பர் அங்கே கூட அப்பா தான் மட்டும்தான் இருக்கணும். கடைசி இது கொன்னவளுக்கு கூட இல்ல, அவ கொன்னவ கூட பெரிய யோகித மாதிரி நான் கரெக்டா இருக்க மாதிரி நேற்று வந்து விஷயத்துக்கு நிக்கிறா அவர் போலீஸ் பக்கத்துல. நம்மளா இருந்தா நம்ம விஷயம் வெளியே வந்துடும், நம்ம போகக்கூடாது அப்படின்னு தானே நினைப்பேன். அவளெல்லாம் கோர்த்து விட்டுருக்கணும். எவ்வளவு ஒரு தைரியம் இருந்தா நீங்களா இருந்தா நம்மளா இருந்தா இவ்வளோ ஒரு தைரியமா வர்றா பாருங்க ரோட்டுக்கு. அதுவும் இவங்க வந்திருக்காங்க வர்றா பாருங்க ஆத்தாடி. நம்மளா இருந்தா போவோமா, ஆக நம்ம விஷயத்த வெளியே சொல்லிட்டானே என்னடா பண்றதுன்னு பயப்படுவோமா, பயப்பட உள்ளுக்குள்ளே யாராவது ஆளை வச்சுக்கிட்டு தான் இங்க சால்வ் பண்றாங்க எல்லா பிரச்சனையுமே அப்படின்னாரு. அங்கனே பஞ்சாயத்து பண்ணிக்க வேண்டியதானே, யாராவது ஆளை வச்சு இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வராமா அப்படின்னாரு. இங்க யாரு பஞ்சாயத்து பண்றவன் எல்லாம் பாண்டியெல்லாம் அவங்க பேசுவேன். அந்த ஆட்சி அன்னைக்கு அந்த புள்ள ஓடுனதுக்கு அவங்களுக்கு தான் போயிருக்காங்க. அந்த பொண்ணு ஓடுச்சுல்ல, ஆமா ஆமா, அந்த பொண்ணுக்கு அவனுக்கு தெரிஞ்ச நியாயத்தை பேசி விட்டுருவாங்க. அதுக்கு போலீஸே பரவாயில்ல. போலீஸ்னா கரெக்டா இருக்கா போலீஸ் பரவாயில்ல. இப்ப நேத்து மாதிரி அவர் தொப்பையை வச்சுக்கிட்டு வருந்தவர் அவரெல்லாம் சரி வராது. அவனா ஒரு இடத்துல உட்கார்ந்த வேலை காண்றாரு மம்மி, எந்த இசையும் இப்படி வேலை பால தெரியல. அவருக்கு ஒரு எடுப்பு ஒருத்தன் எப்பவுமே வச்சுக்கிட்டு இருக்கேன், வச்சுக்கிட்டு குண்டா தொப்பை வச்சுக்கிட்டு இங்க வந்துட்டு ரோட்ல வண்டியிலே தான் நின்னாரு. உள்ள இறங்கி வர மாட்டேன்ட்டாரு, உள்ளேயும் இது பண்ண மாட்டேன்ட்டாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு போனா யாரு அக்யூஸ்ட்னு தெரியாது. யாரு ரெண்டு பேருக்கும் நியாயத்தை பேசிட்டு பேசணும். அது சொல்றத வச்சுக்கிட்டு நீ கேட்கறதா இருந்தா நீ அங்கேயே என்ன ஆக்ஷன் எழுதி கோர்ட்டுக்கு போடலாம். ஒருத்தர் எப்படி இருக்காங்க, அவங்களோட நிலைமை என்ன, அடுத்தவன் கோபத்துல என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன அது என்னன்னு விசாரிக்கிறது உங்க கடமை தானே. நாயை சொன்ன உடனே அவன் அமுங்கினேன், அது வரைக்கும் அமுங்கல. பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்துல உலகத்துல வாழ்றது. ரொம்ப கஷ்டமா இருக்கு உலகத்துல. நல்லவங்க வாழ முடியாது, ஆனா அது மட்டும். அதனாலதான் எல்லா அமைச்சர்களும் எல்லாவங்களும் கெட்டு போயிடுறாங்க. நல்லவனா இருக்கணுங்கிறவனை நல்லவனா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் மெயின் சொன்னல எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிடுவோம்னு. எஸ்பி ஆஃபீஸ் ஒன்னதான் ரெண்டு பேரும் இது இன்னொருத்தன் என்ன செல்ல குழந்தை மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு தூரம் ஏன்டா வந்த வேலை என்ன, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்தியா நீ? எங்களுக்கு தான் எடுக்க தெரியும், எங்கள்கிட்ட தான் கேமரா இருக்கு. அப்புறம் நான் வீடியோ எடுத்தேன், அவங்க ரெண்டு பேரும் முடிஞ்சும் எஸ்பி ஆஃபீஸில் சொல்லுவான், சார் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எங்கள் வீட்டில் டார்ச்சர் பண்ணாங்க சார் அப்படின்னு சொல்லுவோன்னு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினச்சி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தா எஸ்பி ஆஃபீஸ்னும் நம்மளோட வேலை காலி ஆயிரும்டா, வேணாம்டா வாடா போயிடும்டா அப்படின்னு விரும்பிட்டாங்க. எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனால் அவர் விட்டு கிழிச்சுருவார்ல, கேட்பார்ல, எதுக்கா நீங்க என்ன கமலத்தை முறைச்சானா? கமலை வந்து என்னை போங்கன்னு என்னை உள்ள தரனால அவ எனக்கு சப்போர்ட்டா பேசிவிட்டானா, அதுக்காக அவன் முறைச்சானா அவளை அப்படிங்கிற. இப்ப யாரும் புரியல. கமலா வந்து எனக்கு போ அப்படின்னு என்னை உள்ள தள்ளி விட்டால, பேசாத போன்னு, அதுக்கு அவன் முறைச்சானா கமலத்தை. போலீஸ்காரனா அப்படின்னு சொல்ற. இவ நம்ம ஒரு நல்லது செஞ்சு விட்டாரா என்னை போன்னு. எனக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி அவளுடைய இது. ஆமா ஆமா,
நான் யார் சப்போர்ட்டையும் நினைக்கல, கடவுள் ஆமா சப்போர்ட் நினைக்கிறேன். ஆமா நல்ல வேலை இன்னைக்கு இருந்தாலும் ஜெயிக்கும், கண்டிப்பா ஜெயிக்கும். கண்டிப்பா ஜெயிக்கும். கொஞ்சம் லேட், கண்டிப்பா ஜெயிக்கும். அப்படிதான் இருக்கோம்னா அதர்மமே தூக்கிட்டு இருக்கலாமே. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, நம்ம தப்பா நடந்துக்க கூடாது. ஏன்னு கேட்டது ஒரு தப்பா, கோழி இதுல மேய்க்கிறியே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு தப்பா. இவங்க வாய் எடுத்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மள. அப்பன்னா கோழி மேய்க்கிறதே தப்புன்னா நம்ம அன்னைக்கு நாய்க்கு நீங்க எவ்வளவு தூரம் கிளீன் பண்ணீங்க பாவம். அந்த சூழ்நிலையெல்லாம் இப்ப எஸ்ஐயா இருந்தா கிளீன் பண்ணுவாரா? அவருக்கு தெரியுமா அந்த சூழ்நிலை? நம்ம அதே மாதிரி இந்த 18,000 ரூபாய் வண்டிக்கு செலவழிச்சோமே, காசை அறுத்து போட்டு, அதான் இன்னொருத்தன் அந்த கான்ஸ்டபிள் புரிஞ்சுக்கிட்டேன் நான் சொன்னதை வச்சு, சார் 18,000 ரூபாய் நாங்கள் காசை அறுத்து போட்டு அதில் செலவழிச்சிருக்கோம் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ ஓகே ஓகே அப்படின்ட்டேன். அவங்களுக்கு பண்ணவங்களுக்கு தானே மம்மி தெரியும் கஷ்டம். நம்ம நாயை வளர்த்து விட்டு அவங்களுக்கு என்னென்ன ஒரு நாள் எனக்கு 18,000 செலவுண்டே காதிலே கேட்டுக்கல. நான் எல்லாத்தையும் வளர்க்குறங்கிற பேர்ல கொண்டாந்து வச்சுக்கிட்டா அதுக்கு ஒண்ணுமே பண்றது இல்ல. சோறு கிடைக்காம அங்கேயும் இங்கேயும் அலையுதுங்க. அதே இது எதுக்கு வளர்க்குறங்கிற பேர்ல உன் வீட்டுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அடுத்துக்குள்ள பிராணம் வாங்குறேன். அது வேற. நம்ம காலையில இங்க இருந்து நைட்டு தூங்கி இருந்துச்சு போனா கக்கி வச்சிருங்க போர்ட்டிகோல வெளிக்கி இருந்து கக்கி. ஐயோ இதுகளோட வேற பெருந்தொல்லையா இருக்கு. அப்புறம் நம்ம அதை ஸ்மெல்ல வர முடியுமா? நாளைக்கு அதெல்லாம் தேய்ச்சி பாவம். நீங்க என்ன பாவம் செஞ்சீங்கள? போய் சொன்னதுக்கு அவன் போன் அடிச்சு கேட்கிறேன் பொண்டாட்டிக்கு. டேய் இங்க நடக்கிறது நீ யோசிச்சு பேசுடா. நீங்க அவன்கிட்ட தானே மம்மி கேக்குறியா? அவ இல்ல ஸ்பாட்ல இல்ல, பக்கியிலுமே பயங்கரமா இருக்கு, எம்டு கோழி இல்லைன்னு. அது அவளுக்கு இப்போ இத்தனோண்டு கஞ்சி ஊத்துறதுக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்குதுன்னா, நம்ம எல்லாம் வேலைக்கு கரெக்டா பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும். அவ இல்லைன்னா வெட்டியே விடுவா. புருஷன் 100 வாட்டி மருந்து குடிச்சு ஆட்டோல தூக்கி வச்சுக்கிட்டு அவனை போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கா. அவ ஊர்ல உள்ள மெய் இருக்கு. அவனுக்கு அது தாங்க முடியாம தான் அவன் சமயத்துல குடிச்சிடுறேன். அவனால அவன் இள மனசு அவனால தாங்க முடியல. அவன் அவங்க அம்மாவும் இதுவா கேஸ்ட் பேக்வேர்டா இருந்தாலும் நல்லவங்களா இருக்காரு. இவதான் கர்மம் முடிச்ச முட்டையா இருக்கா. இவளுக்கு அம்மா வர்றதில்ல, அம்மா விட்டுட்டா அவள. அப்ப மட்டும்தான் அப்பன்ட்டு அந்த ஏதோ பணம் ஏறும் ஒரு அப்பனுக்கு, அந்த பணத்தை பூரா பிடிங்கிக்கிற அப்பன்ட்டு. இப்ப வாங்குற சம்பளம் பத்தாம அப்பன்ட்டு வேற பிடிக்கிறா. சரிவா, அந்த இது கொண்டு போயிடும் சாமி. இங்க விளக்கேற்றி ஏற்றுக்கா. ஒரு விளக்கு தான் ஏற்றிருக்கு. இல்ல ஏத்தி இருக்கு. இது என்னமோ எரிய மாட்டேங்குது. எரிஞ்சா ஒன்னா எரியுது, இல்லைன்னா எரிய மாட்டேங்குது. இப்பதான் எரியுது. நேற்றுக்கு பழைய திரியெல்லாம் திஷ்டி சுற்றி வச்சாச்சா? நேற்று நைட்டு திஷ்டி வச்சுட்டோங்க. வாங்க எல்லாரும் சாமி கும்பிடலாம். வாங்க சாமி கும்பிடுங்க. எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கணும்னு வேண்டி கும்பிட்டுக்கணும். நீங்களே நல்லா இருக்கணும், நாங்களே நல்லா இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் மனசார வேண்டிக்கணும். இது என்ன சக்கரத்தில் குங்குமம் இருக்கு, மேலே மஞ்சளில் வரைஞ்சிருக்கீங்களே? மஞ்சளில் வரைஞ்சி குங்குமம் வைக்கிறது லாபம். லாபம் எழுதிருக்கீங்க. அது ரவுண்டு வரைஞ்சி அதில் புள்ளி வச்சுக்கீங்கள? அதையே அதை அப்படி வைக்கிறாங்க எல்லாரும். எனக்கும் காரணம் தெரியாது. எல்லாரும் இங்கே விளக்கேற்றுறாங்க. விளக்கணும் என்ன பக்கத்தில் செவ்வாழை பழம்லாம் வச்சு விளக்கேற்றுறீங்க? செவ்வாழைப்பழம் பரவாயில்ல. 1 கிலோ இது 100 ரூபா தானே? 1 கிலோ 100 ரூபா தான். பரவாயில்ல, நல்லா இருக்கு. அவன் சந்தையில் எடுத்து கம்மியா இருக்கு. இது கூட இருக்கு. எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் வாங்கணும். நேற்று 2-3 பழம் சாப்பிட்டேன். இது உடம்புக்கு அவ்வளவு நல்லது. போய் செவ்வாழைப்பழம். ஆமா ஆமா, உடம்புக்கு எல்லாத்துக்குமே. நரம்பு எல்லாமே இந்த எங்களுக்கு நரம்பு பிரச்சனை இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் வராது. அதனால இந்த பழத்தை வாங்குறது. செவ்வாழைப்பழம் நல்லா. ஆனா அந்தந்த சத்து இருக்கிற பழங்களை சாப்பிட்டா நம்ம அவங்க சொல்ற மாதிரி இப்போ கார்போஹைட்ரேட் 20 கிராம் எடுத்துக்கிறோம்னா, கார்போஹைட்ரேட் எதுல இருக்கோ அதுல நம்ம கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அந்த 20 கிராம் கரெக்டா சேர்ந்துருது. அதுக்கானது அது கார்போஹைட்ரேட் இல்லைன்னா என்ன, நம்மளுக்கு மூட்டு வலி இருக்கு, கை வலி இருக்கு, கால் வலி இருக்குன்னா அந்த கை வலி கால் வலியும் சரியாயிருது. அந்த மாதிரி நரம்பு பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் இந்த இது சாப்பிட்டோம்னா. செவ்வாழை
அப்புறம் இந்த ஒருத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பேசுறாள்ல, இந்த நேத்து வந்தார்ல ஒருத்தவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்லிட்டா, இங்க வாங்க என்ன 2 பேரும் உட்காந்தே வேலை பார்க்க மாட்டாரு. அதை விட்டு வேலை பார்க்கறேன் இல்லைங்கிறதுல ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டுட்டு அடுத்தவங்கள இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? வரும்போதே உனக்கிட்ட சிரித்துக்கிட்டுல வந்தேன். ஆமா, அவ்வளவு போமா உள்ள பிடிச்சி தள்ளி நெல் வடிகட்டி இருக்கணும். என்னன்னு கூட கேட்காம நீ எப்படி முடிவு பண்றீங்க? அப்புறம் எப்படி அவர் போஸ்ட்ல இருக்காரு, இப்படி யார்கிட்டயுமே கேட்காம இப்படி 10 பேர்ட்ட இப்படி பண்ணாருன்னா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. எப்படின்னா இப்படி விசாரிக்கிறாரு, 2 பேரையும் வச்சுல விசாரிக்கணும். எஸ்ஐங்கிறவன் எல்லாத்தையும் ஒரு குடும்ப தலைவன் மாதிரி பொறுமையா இருக்கணும். ஆமா, பிள்ளை என்ன நல்லது ஒண்ணு கெட்டது ஒண்ணு விசாரிச்சு அதுக்கான முடிவு எடுக்கணும். ஆமா, நேற்றுக்கு ஈவினிங்கும் பாருங்க, நம்ம போய் சரி ஒரு லேடிஸ் கேட்குறீங்க இல்ல, நான் அதுக்கு தான் அவன் வந்து பதில் ஒழுங்கா சொல்ல மாட்டேன்னா உங்களை சொன்னேன், அம்மா வேண்டாமா நம்ம இவர்கிட்டே கேட்டுக்குவோம், இவர் மூலியமாவே கேட்டுக்குவோம், அந்த ஒருத்தர் ஏற்று இருந்தார்ல அவர் மூலியமாவே கேட்டுக்குவோம், அவர் அவன்கிட்ட கேட்டு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சா, நீங்க யார் எஸ்ஐ யார் எஸ்ஐன்னு கேக்குறீங்க. சொல்றேன் வண்டியில நின்றுக்கிட்டு நான் தான் எஸ்ஐ அப்படிங்கிறேன். ஏய் யாரு எஸ்ஐ வந்து நான் தான் எஸ்ஐன்னு. சரி நீ எஸ்ஐயா இருந்துட்டு போடா, எங்களுக்கு இப்போ வர சொன்னீங்க இல்லடா என்னடா ஆச்சு அப்படின்னா, மேடம் வாங்கி இல்லை அப்படின்னேன். சரி ஓகே அப்படின்னு சொன்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, லேடிஸ் 6 மணிக்கு மேலே விசாரிக்கக்கூடாது, நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்ட்டேன். நாளைக்கு வேலைக்கு போகணும்டா அப்படின்னா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் 5 மணிக்கு வாங்க இல்லைன்னா 10 மணிக்கு வாங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டேன். டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டீ சாப்பிடலாம் வாங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய் நேரமும் சமைக்கணும், காய் நறுக்கணும். காய் என்னத்தை சமைக்கிறதுன்னு தெரியல, பார்ப்போம். கத்திரிக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இதுகளை போட்டு ஏதாவது பண்ண வேண்டிய. சந்தைக்கு வர போகணும், சந்தைக்கு வர போகணும். இன்னைக்கு பொழப்பு இப்படித்தான் போகுது, பார்ப்போம். நல்ல பொழுதாவே எல்லாருக்கும் நடக்கட்டும். எல்லாம் நல்ல பொழுதாவே. இந்த காலத்துல தப்பு பண்ணவனை விட தப்ப சகிச்சுக்கிட்டு இருக்கவன் தான் ரொம்ப பொறுத்து போகும். ஆமா மம்மி, அநியாயம் பண்றாங்க மம்மி. இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன பண்றது? யாருக்கு சட்ட திட்டங்கள் மாத்துறது. முதல்ல ஃபர்ஸ்ட் வேலை ரேஷன்ல அரிசி போட்டது தப்பு. எவன் போட்டேன்? ஃப்ரீ அரிசி. கலைஞர் அவனை முதல்ல இதுங்கணும். உண்மையில அந்த அரிசி சோறு கிடைக்கிறதுனாலதான் இதுகளுக்கு எல்லாம் திமிரே வருது. சரி மம்மி, இப்ப நம்ம திமிர் பண்ண முடியாது, நம்மளுக்கு தான் எல்லாம் கிடைக்குதுல்ல, நம்ம திமிர் பண்ண முடியாது. ஆளுக்கு திமிரே பண்ணிக்கிட்டாங்க. கண்ட்ரோல் இல்ல, கண்ட்ரோல் இல்ல. லவ் வந்தா உடனே எவனே காதலிச்சு கூட்டிட்டு ஓடிடுதுங்க, கூட்டிட்டு போகுதுங்க. இல்லைனாக்க வெஸ்ட குடிச்சிட்டு செத்துருதுங்க. ஆமா, எதுவுமே கண்ட்ரோல் இல்ல அதுங்களுக்கு. அப்படி உணர்ச்சி அப்படி இதுவா இருக்குது. நம்மளுக்கு அப்படி இல்ல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி லைஃப் லாங் நம்ம வாழ்றோம். அதுதான் வித்தியாசம் அவங்களுக்கு. இல்லைன்னா நம்மளுக்கு தான் திமிர் பண்றதுனா பண்ணலாம். நம்மளும் மனுஷன் தானே, நமக்கு தான் எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது, இல்லாம கிடையாது. ஆனா நம்ம அதை செல்ஃபிலே வச்சுக்குவோம், கண்ட்ரோல் பண்ணிக்குவோம்னு நினைக்கிறோம். அது அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி இல்லை. கோபம் வந்தா உடனே கோபத்தை காட்டிடணும். இது லவ் வந்தா லவ் உடனே காட்டிடணும். லவ் செக்ஸஸ் ஆனா சரி, தோத்து போனா உடனே விஷத்தை குடிச்சிட்டு சாப்பிட அப்படின்னாருங்க. என்ன அதாவது கண்ட்ரோல் பண்ண தெரியல, அதான் அதுல உள்ள தப்பு. எந்த உணர்வு இதையும் உணர்வுகளையும் அந்த வெறும் அரிசி சோறுன்னு ஒரு புளிக்குழம்பு திங்கிறதுக்கே இவ்வளவுனா, நம்மள மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் சாப்பிட்டா எவ்வளவு திமிர் இருக்காது. யோசிச்சு பாரு. அதான் நம்மளுக்கு வேலைக்கு டிஃபனு, சோறு, ஸ்நாக்ஸ் எவ்வளவு சாப்பிட்றதுனால. இது இப்ப கவர்மெண்ட்ல அரிசி போட்டதுனாலதான் இந்த அளவுக்கு ஆகுது. இதுகளை பாவம்னே சொல்லக்கூடாது கவர்மெண்ட்ல. இந்த டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டீ சாப்பிடலாம். இனிமே காய் நறுக்கையில பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்க மம்மி என்ன பண்றீங்க? இந்த காய் நறுக்கிறேன், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சுவிட்டு, உருளைக்கிழங்கு மசாலா போட்டுவிட்டு, அவ்வளோதான் போதும். பீக்கியா இருக்கு, அதையும் சாம்பார்ல போட்டுருவோம். எல்லா காயும் சாம்பாரா? ஆமா, இது கூட்டு சாம்பார் மாதிரி இருக்கலாம் மம்மி. அதே எல்லா காயும் போட்டு கதம்ப சாம்பார். கூட்டு சாம்பார்ல கதம்ப சாம்பார். ஆமா, நீங்க அந்த காலத்துல எல்லா காய்கறியும் போட்டு தான் குழம்பு வைப்பீங்களா மம்மி? ஆமா, நல்லா இருக்கும் வாசமா. பீன்ஸு, கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போடக்கூடாது, கத்திரிக்காய், மாங்காய், அப்புறம் என்ன எல்லா காயும் போட்டு
நல்லா இருக்கும் வாசமா. ம். அந்த மாதிரி வைக்கணும். கத்திரிக்காய் அந்த நாளையிலேருந்து ஒரு இந்த உணவா போச்சு. வாசம் மிகுந்த நல்ல சாம்பார் வைக்கலாம். உணவா போச்சு. கத்திரிக்காய் இல்லாத கல்யாணக்கார வீடே கிடையாது. ஆமா. ஓ, சாம்பார்லேயும் போடலாம், பச்சடி வைக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் வந்து ஹோட்டலில் இது பந்தியிலலாம் பச்சடி வைக்க மாட்டாங்கல்ல, இல்லையா? பச்சடி வைக்க மாட்டாங்க. சாம்பாரில் ஒரு பீஸ் வெட்டி போடுவாங்க. சாம்பாரில் வெட்டி போட்டுருவா. சாம்பாரில் வெட்டி போடுவாங்க. அந்த இதில் சொல்லுவார்ல ஜோதிகா அந்த படத்தில், கத்திரிக்காய் வந்து பூச்சி வச்சுருந்தாதான் அது நல்ல கத்திரிக்காய். ஏன்னா அதில் வந்து எதுவுமே இது இல்லை, மருந்து அடிக்காதனால தான் பூச்சி அதில் வைக்குதான். இப்போ பார்க்க உங்களுக்கு பளபளப்பாக இருக்கா, அந்த கத்திரிக்காய் வந்து பூச்சி வச்சிருக்கு, பூச்சி வைக்காமல் இருக்குன்னா அது வந்து மருந்தெல்லாம் அடிச்சிருக்கு பூச்சி வைக்கக்கூடாதுன்னு. அதுக்காக தான் அது பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணுறோம்ல, இப்போ நம்மளே ரெடி ஆகலாம், நல்லா மேக்கப் போட்டு சூப்பராக ரெடி ஆகிருக்கோம். ஆனால் வந்து நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டிருக்கோம்னு நம்மளுக்கு தான் தெரியும். பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்கும். அழகாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி ஒருத்தங்க அசிங்கமாக இருப்பாங்க, மேக்கப் போடாமல் இருப்பாங்க, அவங்க இப்படி இருப்பாங்க. அது மாதிரி இது நம்ம எல்லாமே பூச்சி அரிக்கிறது. ஜோதிகா வந்து கோயில் கட்ட வேண்டாம், என்ன இது இந்த பாரதி ஸ்ரீதர் சொல்லியிருக்காங்க. பாரதி ஸ்ரீதரனால நீங்க அந்த கருமாரியம்மன் கோயிலுக்கு வந்து இது பண்ணியிருக்காருல்ல, கருமாரியம்மன் கோயிலுக்கு மடிப்பிச்சு எடுத்து அந்த சிலையை கொண்டு போய் பத்திரமா ஒரு இடத்துல வைக்கிறாங்க. என்ன பாரதி பாஸ்கர் மம்மி யார்? பாரதி ஸ்ரீதர். பாரதி ஸ்ரீதர் அவங்க நளினி அம்மா, இன்னொன்னு பூர்ணிமா ஜெயராம் பாக்கியராஜ் எல்லாம் போயிருக்காங்க அந்த கருமாரியம்மன் இதுக்கு. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மடிப்பிச்ச நளினி அம்மா எடுத்ததுல நல்லா நிறைய வந்துருச்சான். நிறைய வந்ததுல சாமி சிலை தூக்கி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சான் பணம். இது பண்ணியிருக்காங்க. அப்ப வந்து பாரதி ஸ்ரீதர் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, ஜோதிகாவை நான் கேட்கணும், ஜோதிகா வந்து சாமிக்கு ஆலயம் யாரையும் எழுப்பாதீங்க, அதுக்கு பதிலாக பள்ளிக்கூடம் தரங்க, என்ன பள்ளிக்கூடத்தை நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு படத்துலயோ இதுலயோ சொல்லியிருக்காங்களா. படத்துல இல்ல, ஆக்சுவலாவே சொல்லியிருக்காங்க. ஒரு ஏன் அவங்க மட்டும் இது ஏதாவது ஒரு படம் வெற்றி அடையணும்னா சின்ன இது கோயிலுக்கு போய் பூஜை போடுறாங்க. அவங்க நடிச்ச படம் வெற்றி அடையணும்னா அப்ப அவங்களுக்கும் தெய்வம் தானே முக்கியமா இருக்கு. என்ன அப்புறம் கோயில் கட்டாதீங்க, கோயிலுக்கு எதுவும் செய்யாதீங்க, பள்ளிக்கூடத்துக்கு செய்ய அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லி பாரதி ஸ்ரீதர், நான் அது ஜோதிகா மேம பார்த்தா எப்ப பார்த்தாலும் கேட்கணும்னு நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க பாரதி ஸ்ரீதர். சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்கு. என்ன அவங்க ஒரு படம் நடிச்சதே வெற்றி பெறணும்னா கோயிலுக்கு போய் தானே பூஜை போடுறாங்க. என்ன அப்புறம் மெயின் நளினியை பத்தி இன்னொன்னு கேள்விப்பட்டேன். நளினி இருக்காங்கல்ல, அவங்க இது ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரா? ஆமா, ராமராஜ் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க. அப்ப அது வந்து ஒரு இது ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. என்ன ஸ்டேட்டஸ்னா, நளினி வந்து அப்போ பிரிகிற தருவாய் வந்துருச்சான். பிரிகிற தருவாய் வந்த உடனே அவங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லும் போது அப்பா அம்மா சொன்னாங்களாம், நளினி நீ வந்து எங்களுக்கு இல்லை, நீ வந்து எங்களுக்காக பாடுபட்டிருக்க, எங்களுக்காக உழைச்சிருக்க, நாங்க வந்து உனக்கு வந்து உழைச்சி சாப்பாடு போடுறோம், நீ வந்துரு, உன் பிள்ளைகள நீ அவன்கிட்டயே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே நளினி சொன்னாங்களாம், இல்ல நான் வந்து என் பிள்ளைகளை விட்டுட்டு வர முடியாது, நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெத்த அப்பா அம்மா அண்ணன் தம்பிக எல்லாரையும் விட்டுட்டு தான் தனியா வந்து வெளியே குடியிருந்தாங்க. அப்ப அந்த பிள்ளைங்க கேட்டுச்சுங்களாம், அம்மா ஏமா நம்ம வந்து வெளியே குடியிருக்கோம், நம்ம பழைய வீட்டுக்கே போயிடுவோமா, அப்பாட்டே போயிடுவோமா அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லப்பா, இதுதான் நம்மளோட புது வாழ்க்கை, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்தாங்களாம். அதான் அப்படி சொன்னாங்க. அதே ஆமா, பிள்ளைய விட்டு நளினி அம்மா ரெண்டாவது பேச்சுலரா சம்பாதிக்கும் போது இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு தனி வீடு, தம்பிக்கு தனி வீடு, அக்காவுக்கு தனி வீடு, எல்லாருக்கும் தனித்தனியே சோர்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. புரியுதா? எல்லாருக்கும் தனித்தனியா எல்லாம் அவங்களுக்கு வேண்டியது பண்ணிட்டாங்க, பண்ணிதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க வந்து தன் பெத்தவங்களுக்கு அவங்க செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாங்க. நளினியம்மா பிள்ளைகளுக்கும் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டாங்க. ராமராஜனுக்கும் புருஷனுக்கும் தனக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுட்டு தான் அவங்க வந்து வந்திருக்காங்க. பெத்தவங்களுக்கு அவங்க நல்லா செஞ்சிருக்காரு, செய்யலன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தனித்தனி வீடா, அண்ணன் தங்கச்சி எல்லாருக்குமே எல்லாருமே நீங்க வசதியா இருக்காங்க. நளினி அம்மாவனாலதானே அவங்க சொந்தக்கார பூரா. நளினி அம்மா நல்லா செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்திலே பொம்பளை பிள்ளைய செஞ்சிருக்குதுங்க அம்மாவுக்கு. என்ன
இப்போ சாமி கருமாரி அதான் கேட்குறாங்க. எனக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம், எனக்கு நல்ல விதமா நான் நல்லா இருக்கேலே, நான் அந்த ஈசனடியில போய் சேர்ந்துடணும். என்ன நல்லா இருக்கும்போதே எந்த உடம்பு சரியில்லாமல் வரவும் கூடாது, எதுவும் வரக்கூடாது, நல்லா இருக்கும்போதே போய் சேர்ந்துடணும். நான் வேண்டதெல்லாம் அது ஒண்ணுதான். ஏன்னா எல்லாம் பார்க்குறேன், எல்லாம் நான் கேட்டது பூரா கருமாரியம்மன்ல எல்லா தெய்வங்களும் லலிதாம்பியை கும்பிடுறாங்க, கருமாரியம்மனை கும்பிடுறாங்க. நான் கேட்டது பூரா எனக்கு எல்லாமே தெய்வம் கொடுத்துருக்கு. நான் ஒன்றும் இல்லை, அன்னைக்கு நினைச்சாலும் எனக்கு இந்த இந்து கூழ் கிடைச்சா தேவையிலையே குடிக்க ஆசையா இருக்கே அப்படின்னு சும்மா நினைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்களாம். உடனே பார்த்தீங்கன்னா கோயில்ல அந்த கூழை கொண்டாந்து கொடுத்தேன். அம்மா இந்த கூழ் நாங்க காய்ச்சிருக்கோம், நீங்க குடிங்கன்னா அவங்களா யாரோ ஒருத்தர் கொண்டாந்து கொடுக்குறாங்களாம். அப்படி அவங்க மனசுல நினைச்சதை அப்படியே கடவுள் நிறைவேற்றுவாராம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா. அது மாதிரி அவங்களுக்கு இப்ப கஷ்டம் வரையில தான் சாமியோட மகிமைகள் தெரிய ஆரம்பிச்சிட்டாமே. இல்ல அவங்க ஓரளவு சாமியோட ரூபம் மாதிரி தானே இருக்காங்க பார்த்தாவே, கருமாரியம்மன் மாதிரி தானே இருக்காங்க மூச்சாடையை பார்த்தாவே. ஆள் தான் குண்டா இருக்காங்க தவிர மற்றபடி இது அதே மாதிரி தான் இருக்கு. இப்பவும் மகளுக்கு பிள்ளை இல்லையா, மகளுக்கு பிள்ளை இல்லையா, ஆனா அதை வருத்தமா சொல்லல அவங்க. மகளுக்கு குழந்தை இல்லையா, மிச்சம் எல்லாம் இருக்கு. மையன் எல்லாம் செட்டில் ஆயிட்டேன், மையன் எல்லாம் ஆடிட்டு செட்டில் ஆயிட்டேன் பாருங்கள. இந்த மகளுக்கு குழந்தை இல்லையா, ஆனா இந்த அம்மா சொல்லல, இந்த அம்மா எனக்கு எல்லாம் நிறைவாதான் இருக்குன்னு சொல்லியிருக்கு. மகன் பேங்க்லயும் வேலை பார்த்துக்குது, வக்கீலாம் வேலை பார்த்துக்குது, 2 டியூட்டியும் பார்த்துக்குது மகன். சேலை இன்னைக்கு எனக்கு இந்த கலர் சேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா யாராவது ஒரு ஆள் ஏதாவது ஒரு ரூபத்துல கொண்டாந்து இந்த சேலை இருந்தாங்கம்மா இந்த கலர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. மனசுல நினைச்சா போதுமா கிடைக்குமா? ஐயோ இந்த சக்கரை பொங்கல் நல்லா இருக்குமே, நமக்கெல்லாம் கிடைக்காது இல்ல, சக்கரை பொங்கல் நல்லா இருக்குமே, சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சா யாரோ ஒரு அம்மா நாங்க பொங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்மளாம் அப்படி மனசுல நினைச்சா கூட நம்மளே கிண்டி சாப்பிட்டாதான் உண்டு. ஆமா, அது கூட ஒழுங்கா வராது. ஆமா, அப்ப தெய்வ கடாட்சம் இருக்கு அந்த அம்மாவுக்கு. பாரதி ஸ்ரீதரும் சேர்ந்துதான் பண்றாங்க. பாரதி ஸ்ரீதர் அதான் சொன்னாங்க, ஜோதிகா மாமா கேட்கணும் நானே எப்ப பார்த்தாலும் அப்படின்னு. ஏன்னா அவங்க ஆலயம் எழுப்பாதீங்க, எது கோயிலே கட்டாதீங்க, ஸ்கூலை கட்டுங்க அதுக்கு பதிலா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இதுல சொன்னாங்களா, அப்படி சொன்னாங்களா தெரியல, சொல்லிருக்கலாம் போல சொன்னாங்களாம் ஏதோ இதுல. ஸ்கூலை கட்டுங்கன்னு. ஸ்கூல் அவசியம் தான், ஆனா ஆலயம் கட்டாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆலயம் சாமி குடி இருக்கிறதுக்கு அது வேணும். என்ன நம்ம எது ஒரு வர வேணும்னா சாமிகிட்ட தானே போய் கேட்கிறோம். எனக்கு இந்த படம் ரிலீஸ் ஆனதா அது நல்லா நிறைய ஓடணும் அப்படின்னு சொல்றது சாமிகிட்ட தானே கேட்கிறோம். அப்ப அந்த அம்மாவும் அதுக்கு சாமிகிட்ட தான் போய் கேட்கறாங்க. ஏன் பள்ளிக்கூடத்துல போய் கேட்கலாமே, சாமிகிட்ட தானே போய் கேட்கறாங்க. பூஜை போடுறதெல்லாம் சாமிகிட்ட தானே பூஜை போடுறாங்க. ரஜினி படம் கூலியே அப்படித்தேன், எல்லா படமுமே அப்படித்தேன். அப்ப சாமிக்குன்னு தனி ஒரு இடம் ஒதுக்கணுமா வேண்டாமா, அதுக்கும் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பாரதி ஸ்ரீதர். பாரதி ஸ்ரீதர்லாம் நியாயமான ஆளு, ரொம்ப கரெக்டான ஆளு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள பார்த்துதான் இந்த சாமி கும்பிடலாம் ஆரம்பிச்சேன். பாரதி ஸ்ரீதர். ஆமா, அவங்க என்ன இதுவா அஸ்ட்ராலஜி ஜாதகம் பாக்குறவங்க. ஒல்லியா உயரமா இருப்பாங்களே அவங்களையா? பாரதி ஸ்ரீதர் ஒல்லியா உயரமா, குண்டா அகல முஞ்சியா பெரிய முஞ்சியா இருப்பாங்க. ஆமா, இந்த மெகா டிவில வருவாங்களே, மெகா டிவில வர அவங்களா? அவங்களுக்கு 2 பொண்ணா, 2 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. 2 பொண்ணு கையாலையும் அன்னைக்கு விளக்கு பூஜைக்கு என்னமோ தானம் கொடுத்தாங்களா புடவை. 2 பொண்ணு கையாலையும் தானம் கொடுத்தேன். எனக்கு அது மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. நளினிமா கையால, பூர்ணிமாச்சாரம் கையால, என் பொண்ணுக்கு 2 பொண்ணு கையாலையும் எல்லாரும் உட்கார்ந்துருந்தவங்களுக்கு எல்லாம் புடவை தானம் கொடுக்குறாரு. விளக்கு பூஜையில உட்கார்ந்துருந்தவங்களுக்குலாம் அது எனக்கு மனசுக்கு அவ்வளவு நிறைவா இருந்துச்சு. நாங்க சொல்லி வைக்காமலே 3 பேரும் பச்சை கலரை கட்டிட்டு வந்துட்டோம். நளினியம்மா பச்சை, இந்தம்மா பச்சை, பூர்ணிமாச்சாரமா பச்சையன், நல்ல இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு கொரோனா வந்துச்சு, ரொம்ப சீரியஸா கிடந்து கடிச்சு பொழைச்சாங்க. நளினியம்மாக்கு இல்ல, நளினியம்மாவுக்கு எந்த நோயும் வந்தது இல்ல. பாரதி ஸ்ரீதர் நளினியம்மா தான் அம்மனோட அம்மனாவில இருக்காங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்களாப்பா. 3:30 மணிக்கு எந்திரிச்சு சாமி கும்பிடுவாங்களாம். பிரம்மமூர்த்த பூஜை அதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே குளிச்சு முழுகி எல்லாம்
குளிச்சு முழுகி பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணிட்டு நேராக கிச்சனுக்கு வந்துருவாங்க ஒருக்கு. கிச்சனுக்கு போய் படையல் பண்ணி சாமிக்கு நைவேத்தியம் பிரசாதம் பண்ணிட்டு கிச்சன்லயும் வச்சிருப்பாங்க, நான் வச்சிருக்க மாதிரி ஒரு சாமி, அதுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டேஸ்டா சமைக்கிறது ஒண்ணுதான் அவங்களுக்கு வேலை. டேஸ்டா சமைக்கிறது சாப்பிடுறது. மற்ற மேவேலைக்கு ஆள் இருக்கும் போல சமையல் மட்டும் இவங்க தான் பண்ணிக்குவாங்க. எங்கேயும் ஷூட்டிங் போனாலும் நிறைய சாப்பாடு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களாம் அங்க வர்றவங்களுக்கு சேர்த்து. ஷூட்டிங் போனா நல்லியம்மாவோட போனா சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காதுங்குது. எல்லாம் நல்ல கார்ல எல்லாம் பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டு போயிடுவாங்களாம், அங்கே வச்சு சாப்பிடுவாங்க. ஷூட்டிங்லயும் போய்கிட்டு இருக்காங்களாம்ல, இன்னமும் ஷூட்டிங் இருக்காங்க, ஏதாவது நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. திரும்ப என்ன இருக்கீங்க? இந்த பீக்கிங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார். சாம்பாருக்கு தக்காளி வெங்காயம், இதுல வந்து கேரட்டு, உருளைக்கிழங்கு மசாலா. சமைச்சிட்டு பார்க்கலாமா? சமைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க.